இப்போ நம்ம எடுத்துக்கொண்டது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 நம்ம வாசிப்போம். இங்க தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், முதல்ல ஒன்று ஆசீர்வதிக்கிறாரு, ரெண்டாவது ஒன்று ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நிச்சயம் என்ற வார்த்தை கொடுத்து அதை நமக்கு என்ன பண்றாரு? ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னா உறுதிப்படுத்துகிறான்னு அர்த்தம். நிச்சயம்னாலுமே உறுதிப்படுத்தின அர்த்தம். நம்ம சொல்றல நிச்சயமாக நீங்க சொல்லுங்கன்றோம். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தை தேவன் நமக்கு கன்ஃபார்ம் பண்றார். நிச்சயமாக உனக்கு நான் சொன்னதை செய்வேன். அல்லேலூயா. நிச்சயமாக நான் உனக்கு சொன்னதை செய்வேன். அப்ப லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவி நமக்கு கர்த்தனை பண்ணுகிறது கொடுக்க அதிக அவர் நிச்சயமாய் இருக்கிறார். அதுதான் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்னா அது நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நம்ம என்ன பண்ண வேண்டும்? அதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நிச்சயம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நிச்சயம் தேவன் நமக்கு என்ன பண்றாரு? நிச்சயம் என்ற வார்த்தை நமக்கு அவரு பயன்படுத்தி சொல்கிறார். அல்லேலூயா. என் தேவன் பொய் சொல்ல மாட்டார் என்று நாம் நம்ப வேண்டும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுகிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக ஒருபோது என்ன பண்ண மாட்டார்? அவரு பொய் சொல்ல மாட்டார். உள்ளது உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லக்கூடிய ஒரே தேவன் யாரே? இயேசு கிறிஸ்து தான். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கலாத்தியர் 1:20 நிச்சயமாக இந்த மாசத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்வது நிச்சயமாக உணர்வீர்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்னா நிச்சயம் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சரி. இப்ப என்னாகமோ 23:19 வாசிங்க. பொய் சொல்ல தேவன் அல்ல. இந்த மாதத்துல இந்த வாரத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்லிட்டேன்னா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா விட்டுற மாட்டார். என்ன பண்ணார்? அவரு நிச்சயம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் நிச்சயமாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்றாரு. இன்று முதல் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். முதலாவது இந்த மாதத்துல உன் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். முதலாவது ஒன்று. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அதன் பிறகு ஆசீர்வதிப்பார். அப்ப தேவன் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க. ஆபிரகாமே கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணார், இடங்கொள்ளாமல் போயிட்டு வர வர என்ன பண்ணிருந்தான்? விருத்தி அடைந்தான். அது ஈசாக்கு விருத்தி அடைந்தான். ஆனால் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தில் என்னது? சீமானாய் மாறினான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15:29 வாசிங்க. ஆமென். மனமாற அவர் மனுஷன் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சொல்லிட்டார்னா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எரேமியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவன் சொல்வது நீ நம்ப மாட்டீங்க, ஆனா ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்க நம்புகிறீங்க. இந்த பொய் வார்த்தைகள் நமக்கு கொண்டு வருது யாரு? பிசாசானவன். அல்லேலூயா. இல்லையா? அவன் தான் கொண்டு வருவான். அவன் தான் என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்? தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம ஒழிச்சாதான் நமக்கு வருமானம். நம்ம ஒழிச்சாதான் நமக்கு வருமானம். நீ சபைக்கு போயிட்டா உனக்கு வருமானம் கிடையாது. நீ சபைக்கு போயிட்டாக உனக்கு என்ன கிடையாது? வருமானம் கிடையாது. அல்லேலூயா. நீ இயேசுக்கு சேர்த்துக்கொண்டா உனக்கு வருமானம் வந்துருமா அப்படின்னு பொய்யான வார்த்தைகள் இல்லையா? அப்ப தேவனுக்கு விரோதமாக பிசாசானவன் என்ன பண்ணுவான்? சொல்லி கொடுப்பான்.
அல்லேலூயா. ஒரு நாள் நீங்க சபைக்கு போலன்னா பரலோகம் போக மாட்டீங்களா? இப்படி அப்போ ஒதுவாத பொய் வார்த்தைகளை நீங்க என்ன பண்ண வேண்டாம், நம்ப வேண்டாம். அல்லேலூயா. அப்போ அதுக்கு ஏத்தாற் போல் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க, அல்லேலூயா, விசுவாசிக்க வேண்டும். அது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. அடுத்தது வாசிங்கனாக்கா ஆதியாகமம் 26:3-5. அப்போ இந்த சந்ததிய தேசங்கள் யாவும் தருவோம்னா இஸ்ரவேல் மக்கள் உங்களுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். 1 கொரிந்தியர் 9:25-26 வாசிங்க. எபிரேயர் 10:22-23 வாசிங்க. அப்போ தேவன் நமக்கு பரிசுத்தாவின் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். அநேக கேள்விகளுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாரு, பதில் தராரு. ஆதியாகமம் 19:24-26 வரை வாசிங்க. சரி, இது ஓட்ட பந்தயத்துல ஓடும்போது திரும்பி பார்க்க கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்க சொல்லுவாங்க, பின்னால திரும்பி பார்க்காது. அதே போலதான் கிறிஸ்தவர்கள் எப்ப நீங்க ஆண்டவர் பிள்ளைக மாறிட்டாங்க, கிறிஸ்தவக்குள்ள நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஓடிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ண, திரும்பி பார்க்காதீங்க. அப்படி திரும்பி பார்த்தா என்ன மாறிடுங்க, உப்பு தூணா மாறிடுங்க. என்ன மாறிடுங்க, உப்பு தூணா மாறிடுவார்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு இங்க உணர்த்துகிறார். அப்ப கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா.